பில் பைசன் எழுதிய அ வாக் இன் த வுட்ஸ் ரீடிஸ்கவரிங் ஆன் த அப்பலாச்சியன் ட்ரையல்ங்கிற இது ஒரு நாவல் கிடையாது. உண்மையிலேயே நடந்த ஒரு ட்ராவலாக் எக்ஸ்பீரியன்ஸை தான் பில் பைசன் எழுதியிருக்காரு. இவர் ட்ராவலிங்கில் என்ன மாதிரியான அனுபவம் கிடைச்சிருக்குதுங்கிறத இந்த புக் மூலமாக சொல்கிறாரு. இது ஒரு நான் ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்குது. அப்பலாச்சியன் ட்ரையல் அப்படின்னா இது ஒரு நெடுந்தூர நடைப்பயணம்னு சொல்லலாம். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பலாச்சியன் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு இடம் அமெரிக்காவில் கிழக்கு பகுதியில் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 மாநிலங்களை ஒன்றிணைந்து அந்த பயணம் இருக்கும். அந்த நடக்கும்போதே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 14 மாநிலங்களை கடந்து தான் அப்படி நெடுந்தூரமாக இருக்கும். அப்படியே ஜார்ஜியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து 14 மாநிலங்களை கடந்து அப்படி நடந்து கொண்டே இருக்கணும். மலைத்தொடர்கள் வரும், மலைப்பாதைகள், அது மூலமாக நடந்து கொண்டே இருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு லாங்கஸ்ட்டு ஒரு மலைத்தொடர் தான். அந்த மலைத்தொடரில் இவர் நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த பயணம் இவருக்கு எப்படி இருந்தது, என்ன மாதிரியான லெசனை இவர் லேர்ன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பில் பைசன் எழுதியிருக்கிறாரு. அதனால தான் இந்த புக்கோடைய டைட்டில் வாக் இன் த வுட்ஸ். வுட்ஸ்னாலே ஃபாரஸ்ட், அந்த காட்டு வழியை நடந்து கொண்டிருக்கிறாரு. ரீடிஸ்கவரிங் ஆன் த அப்பலாச்சியன் ட்ரையல். ரீடிஸ்கவர்னா அமெரிக்காவுடைய பியூட்டி, இயற்கையுடைய வளம் எப்படி இருக்குதுங்கிறத அவர் ரீடிஸ்கவர் பண்ணிக்கிறது நடைப்பயணத்தில். அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைசன் டெஸ் மோங்கிற பிளேஸில் பிறந்திருக்கிறாரு. அங்கே இவருடைய ஃப்ரெண்டு மாட் ஆங்கரருங்கிறவரை பார்த்துருக்கிறார். அவருடைய ஆக்சுவல் நேம் ஸ்டீஃபன் கார்ட்ஸ். இந்த புக்கில் ஸ்டீஃபன் கார்ட்ஸ் to travel in Europe and later settle in the UK, working as a journalist and editor. யூரோப்பில் இருந்தாலும் அங்கே நிறைய ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் யூகேல செட்டில் வந்திருக்காரு. He began working, writing travel memos like The Lost Continent, Notes from a Small Island, followed by a Walk in the Woods. இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. Which reflects on his return to the US and compares Europe to Appalachia. யூரோப்பில் நிறைய இடங்களை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் யூஎஸ் அமெரிக்காவுக்கு வராரு. அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் யூரோப்பை கம்பேர் பண்ணுறாரு. யூரோப்போட அமெரிக்கா நல்லா இருக்குது, அந்த நடைப்பயணம், இயற்கை அழகு எல்லாமே. இவரோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ராவல் சம்மந்தமாக நிறைய புக்ஸ் எல்லாமே எழுதியிருக்கிறாரு. சயின்ஸு, லாங்குவேஜு எல்லாமே புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறாரு. சமீபத்தில் ஹாம்ஷர்ங்கிற பிளேஸில் இங்கிலாண்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் நேம் சிந்தியா. ஸோ இந்த புக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. 1996 ஸ்டார்ட் ஆன மாதிரி எழுதியிருக்கிறாரு. பில் பைசன் அமெரிக்காவில் உள்ள நியூ ஹாம்ஷர்ங்கிற பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகுற எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப், அதாவது யூகேல எல்லாமே விசிட் பண்ணிவிட்டு இப்போ அமெரிக்காவில் சுற்றி பார்க்கணும், ட்ராவல் பண்ணணும்னு வராரு. அங்கே அமெரிக்காவோட கனெக்ட் ஆகுறாரு. அமெரிக்காவோட எல்லா பிளேஸுமே சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பலாச்சியன் ட்ரையலுக்கு நம்ம நடந்து போகணும். அப்படி பண்ணும்போது அமெரிக்காவுடைய மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. பைசன் அஸ்யூம்ஸ் ஹைக்கிங் லைக் யூரோப்பு. ஆனால் யூரோப்பில் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் ஹைக்கிங்னா நடைப்பயணம் இருக்கும். யூரோப் மாதிரியே தான் கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறாரு, இந்த ட்ரையல் அமெரிக்காவில் ரொம்ப மோசமாக காடுகள் அடர்ந்து காணப்படும். இது ரொம்ப யூரோப் மாதிரி இருக்காது, யூரோப்போட கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பார்க்குறாரு. He buys a lot of gear and becomes scared after reading about wild life dangers. அதற்காக நிறைய இந்த வைல்ட் லைஃப் பற்றின புக்ஸ் நிறைய படிக்கிறாரு. அதுலேயே தெரிஞ்சிருச்சு அப்பலாச்சியன் ட்ரையல் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு. அதனால் தனியாக போகிறதுக்காக பயந்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு ஸ்டீஃபன் கார்ட்ஸை கூப்பிட்றாரு. ஸோ ஸ்டீஃபன் கார்ட்ஸ் இவரோட ஜாயின் பண்ணி அந்த ட்ரையலுக்கு நடந்து போகிறாங்க. ஆனாலும் பைசனோட ஒய்ஃபுக்கு இது பிடிக்கலை. ஏன்னா கார்ஸ் அந்த அளவுக்கு குட் கம்பெனின்னு கிடையாது. அதனால் என்னோட ஹஸ்பண்டுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கார்ஸ் பைசன் கூட ஜாயின் பண்ணால் கார்ஸ் ரொம்ப குண்டாக இருப்பான். நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டு ரொம்ப உடம்பு ரொம்ப பெருத்து போயிருக்கும். அதனால் ஈஸியாக அப்பலாச்சியன் ட்ரையலில் நடக்க முடியாது.
இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் 2 பேருமே ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஜார்ஜியாவுக்கு போகிறாங்க. ஏன்னா ஜார்ஜியாவிலேருந்து தான் வந்து அப்பலச்சின் ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே அங்கேருந்து மார்ச் மாதத்தில் ஜார்ஜியாவிலேருந்து அவங்களுடைய ட்ரையலில் அந்த ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு டாக்ஸி டிரைவர் வராரு. அவங்க 2 பேரும் வார்ன் பண்ணுறாங்க. 2 பேர் நடக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாதுன்னு அவங்க எச்சரிக்கை விடுறாங்க. இருந்தாலும் வந்து மோஸ்ட் ஹைக்கர்ஸ் குவிட் வித்தின் டேஸ் ஆர் ஈவன் ஹவர்ஸ். ஆனால் என்ன சொல்கிறார், நிறைய பேர் வந்து சில 2 நாள் 1 நாள்லேயே அவங்க ஹைக்கிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு வீடு திரும்பிடுவாங்கன்னு எச்சரிக்கை பண்ணுறாரு. அதெல்லாம் அவங்க காது கொடுத்து கேட்கல. அப்புறம் பைசனும் கார்ட்ஸும் வந்து அப்படி ஹைக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க கொண்டு வந்த பேகு லக்கேஜ் எல்லாமே அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பைசன் ஃபாஸ்ட் நடந்து போகிறாரு. ஆனால் கார்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப வேகமாக நடக்க முடியல, ஏன்னா உடம்பு குண்டாக இருக்கிறதுனால. பைசன் வந்து நிறைய ரொம்ப மலை உச்சியை வேகமாக ரீச் பண்ணி ரொம்ப அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து கார்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரு. கார்ட்ஸ்ட்டு இருக்கக்கூடிய பேக்கை தூக்குறது, கார்ட்ஸ்க்காக வந்து ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு. ஸோ கார்ட்ஸ்னால வந்து அந்த ட்ராவலிங், அதனால் வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது கார்ட்ஸினுடைய. அதற்கப்புறம் வந்து ட்ரையல்ஸ் ஸ்டீப் அண்ட் எக்ஸாஸ்டிங். ட்ரையல் ரொம்ப பள்ளம் மேடுன்னு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ஏறி போகணும். மேடு பழம் அவங்க ரொம்ப கஷ்டமாக அதை காணப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரையலோட படிக்கிறார். இந்த அப்பலச்சின் ட்ரையல் எப்படிப்பட்டதுன்னு ரொம்ப அதை படித்ததுக்கப்புறம் அங்கே உள்ள காடுகள் எப்படி அழிக்கப்படுது, இந்த ட்ரையலில் வந்து ரோடு போடுறதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு அழிக்கப்படுதுன்னு அந்த ஹிஸ்ட்ரியை படித்து பார்க்கும்போதே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஸோ மனிதர்கள் வந்து இந்த ட்ரையல் நடக்கிறதுக்கு எந்த அளவு காடுகள் அழிக்கப்படுறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் 4வது நாள் பார்த்தீங்கன்னா தே மீட் மேரி எலன் அனாயிங் அரகண்ட் ஹைக்கர். அதுக்கப்புறம் மேரி எலன் அப்படிங்கிற ட்ராவலரை வந்து மீட் பண்ணுறாங்க. அட் வலாசி இன் பைசன் இஸ் அமேஸ்டு பை ஸ்மால் கம்ஃபர்ட்ஸ் லைக் அண்ட் சீஸ். அதுக்கப்புறம் சோடா சீஸ் இதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க ஒரு ஹோட்டலில். அந்த ஹோட்டல் பேர் வலாசி இன். அங்கே வந்து கூடிய அந்த உணவுகள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண வச்சு நல்லா சாப்பிட்டாரு. டயர்ட் ஆஃப் மேரி எலன் தே டிச் ஹர் அண்ட் நைட் இன் மொட்டல் இன் ஹயாவாசிங்கிற பிளேஸில் மொட்டல் இருக்குது. அது ரோட்டு வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் மாதிரி. அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ராவலை மீட் பண்ண மேரி எலன் கூட கொஞ்சம் அப்படியே லவ் பண்ணுற மாதிரி பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் டயர்டாகி மேரி எலனை வந்து கட் பண்ணிவிட்டு அவர் ஹைக்கிங்கை ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ட்ரையல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து மறுபடியும் வந்து மேரி எலனை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கடந்து வந்து அந்த மலையில் சில நேரத்தில் பனிகள் பொழியுது. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. ஸ்னோ ஹிட்ஸ் ஆஸ் தி ரீச் பிக் பட் மவுண்டன் அண்ட் தி காட் இன் த பிளிஸார்ட். ஸ்னோ ரொம்ப அதிகமாக காணப்படுது. பட் மவுண்டன் இடத்துக்கு வராங்க. அதிக பனி பொழிந்து கொண்டே இருக்குது. அங்கே பிளிஸார்டுங்கிற பிளேஸ் ரொம்ப மாட்டிக்கிறாங்க அந்த பனி பொழிவுனால. பேட் மேப்ஸ் லீட் தெம் ஆஃப் கோர்ஸ் தே ஃபைண்ட் ஷெல்டர் வித் 2 கேம்ப்ஃபயர்ஸ். அப்போ அவங்க காட்டின மேப் வந்து சரியான பாதை காட்டலை. அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து கேம்ப் மாதிரி போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. லேட்டர் தே ஸ்டே இன் ஃப்ராங்க்லின் அ டல் லாகிங் டவுன். ஃப்ராங்க்லிங்கிற இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க இடம் வாங்க வசதியாக கிடையாது. அப்புறம் கார்ட்ஸை எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி தங்களோட ஒன்று போல நடந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. கார்ட்ஸால் நடக்க முடியலை. த என்டர் டென்னிசி அண்ட் ஸ்மோக்கி மவுண்டன்ஸ். அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய டென்னிசி மவுண்டன் ஸ்மோக்கி மவுண்டன்லாம் கடந்து போகிறாங்க. பைசன் அட்மைர்ஸ் ஈகோ சிஸ்டம் பட் கிரிட்டிசைசஸ் புவர் பார்க் மேனேஜ்மெண்ட். ஆனால் அங்குள்ள ஈகோ சிஸ்டம், அங்குள்ள மர வளர்ச்சி, இயற்கையாளர்களாம் ரொம்ப பாராட்டிகிட்டே வராரு. இருந்தாலும் வந்து அங்குள்ள நேஷ்னல் பார்க்கோட மேனேஜ்மெண்ட் வந்து அவர் குறை சொல்கிறார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மரங்களையும் காடுகளையும் பராமரிக்க அவங்க நிறைய சரியாக வந்து அந்தளவுக்கு முயற்சி பண்ணலைன்னு அங்குள்ள மேனேஜ்மெண்ட்டை குறை சொல்கிறாரு. த ஒரிட் அபவுட் பேர்ஸ் தே ஒன்லி இன்கம் லாட்ஸ் ஆஃப் ரொடன்ஸ். அங்கே நிறைய விலங்குகளை மீட் பண்ணுறாங்க. அங்கே காட்டில் விலங்கு மீட் பண்ணாலும் அதெல்லாம் அவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கல. பைசன் அண்ட் கார்ட்ஸு வந்து அப்படியே நடந்து போகிறாங்க. வர்ற வழியில் மழை பெய்யுது, பனிகள் பொழியுது. அப்புறம் வந்து கிளிங்மவுண்ட் டோம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வராங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேடு வெதர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துனது. அப்புறம் த ஹீச் ரைட் டு கிளாட்டின்பர்க்கு ரீச் ஆகுறாங்க. அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாட்டின்பர்க்ஸோடைய இடம் வந்து அவருக்கு வந்து பிடிக்கலை. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டோரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மேப்பை பார்க்குறாரு. மேப்பை பார்த்ததுக்கப்புறம் அங்கே தான் வந்து இந்த ட்ரையலுடைய ஒரு சிறிய பகுதியை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். அங்கே எப்படிப்பட்டது இந்த மாதிரி ட்ரையல் அப்படிங்கிறது மேப்பில் வந்து ஒரு பிக்சரை பார்க்குறாரு.
ஃபஸ்ட் டைமு ஒரு இமேஜ் மூலமா அந்த ட்ரையலோடைய ஸ்ட்ரக்சரை பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நினைக்கிறான்னா, முழுவதும் இந்த ட்ரையலை வந்து நம்மளால் நடந்து போக முடியாது, கஷ்டம்னு நினைக்கிறாரு. அதனால் வந்து எப்படியாவது ட்ரையல்ல இருந்து ஸ்டாப் பண்ணணுங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அது வழியில் வந்து வெர்ஜீனியாவுக்கு போகிறாரு. வெர்ஜீனியாவுக்கு ஏன் போகிறாருன்னா, அங்கே வந்து ஷினடோ நேஷ்னல் பார்க்குக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. அந்த வழியில் போகும்போது எப்படி வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஹைக்கை, இப்போ எப்படி நம்ம உணர்றோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் தான் சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு டயர்னஸ் ஆகுது, அந்த என்ஜாய்மெண்ட் குறையுது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து நிறைய சிட்டி, டவுனு, வில்லேஜ் எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணதாக அவங்க நினைக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அமெரிக்காவுடைய அந்த மலைத்தொடர் பகுதி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் ரொம்ப நினைக்கிறாரு. இதெல்லாம் சாதனையாக ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வரக்கூடிய அந்த டெவலப்மெண்ட், இருக்கிற கடைகள், அங்கே இருக்கக்கூடிய வசதிகள், ட்ராவலர்ஸ்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிட்டி மாதிரி அந்த மலைத்தொடர்கள் காணப்படுதுன்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. ஆனாலும் அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல. ஏன்னா காடுகள் இயற்கையெல்லாம் அழிச்சு தான் அங்கே உள்ள பில்டிங்லாம் வளர்ந்துருக்குதுன்னு அவர் கொஞ்சம் He reflects on the environmental impact since colonization, including planned extinctions Appalachia. ஸோ அப்பலாச்சியாங்கிற மலைத்தொடரில் நிறைய மரங்கள், முக்கியமான மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கெல்லாம் பில்டிங்லாம் வந்தது பார்த்ததுனால எந்தளவுக்கு வந்து என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து டேமேஜ் பண்ணிட்டோங்கிற நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பைரன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் ஷினடோங்கிறதுக்கு அந்த இடத்த காட்டுக்கிறாரு. அங்கே வந்து அவர் கொஞ்சம் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறாரு. He notices Americans are unaccustomed to walking, infrastructure favors drivers. ஆனால் அங்கே நினச்சி பார்க்குறாரு, அமெரிக்கன்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த நடைப்பயணத்தில் வெறுக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. எல்லா இடத்துக்கும் காரு, பைக்கெலாம் போகிறாங்க, அதனால் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் வந்து நடக்கிறத வெறுக்கிறாங்கன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. It reflects on the pollution damaging US forest. அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறாரு, ஃபாரஸ்ட் எல்லாமே அழிச்சிட்டு ரோடு போடுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க. ஸோ இதனால் வந்து இயற்கையெல்லாம் அழிக்கப்படுதுன்னு போகிற வழியிலேயே அதில் நினச்சி பார்க்குறாரு. இயற்கை கண் கூட பார்க்குறாரு எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு. ஒரு நாள் நைட்டு வந்து டென்ட்டு போட்டு நைட் நேரத்தில் அப்படியே இருக்கும்போது அங்கே சில சவுண்டெல்லாம் கேட்குறாரு. அனிமலுடைய சவுண்டு கேட்குறாரு. அனிமல் எந்த அளவுக்கு வந்து காடுகள் அழிக்கப்பட்டதுனால பப்ளிக் பிளேஸ்க்கு வருது, எந்த அளவுக்கு அனிமல்ஸ்க்கு வந்து அந்த அனிமல் இயற்கை அழிச்சதுனால எந்த அளவுக்கு அனிமல்ஸ்க்கு தொல்லைகள் வருதுன்னு அதை கண்டுபிடிக்கிறாரு. தி என்கவுண்டர் ரூடு கேம்பர்ஸ் ஹூ டேக் ஓவர் தேர் ஷெல்டர் ஃபோர்சிங் பைசன் அண்ட் கார்ட்ஸ் இன்டு த ரெயின். அதுக்கப்புறம் அங்கே சில பேர் வந்து கார்ட்ஸ் அண்டு பைசன் தங்கியிருக்கக்கூடிய கேம்பை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்டருந்து பறிச்சுட்டு அவங்கள வெளியே துரத்தி விட்டாங்க. அதனால் அவங்க 2 பேருமே மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆஃப்டர் ஹைக்கிங் 500 மைல்ஸ் இப்போ நடந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பிரேக் எடுத்துகிட்டு மைனி அப்படிங்கிற பிளேஸில் கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜூன், ஜூலையில் பார்த்தீங்கன்னா பைசன் வந்து ட்ரையலுடைய வெர்ஜீனியா அண்டு நியூ இங்கிலாண்டு முக்கால்வாசி கவர் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து ஹார்பர்ஸ் ஃபெர்ரி கடந்து போகிறாரு. அப்புறம் வந்து சிவில் வார் வந்து எப்படிலாம் வந்து அந்த கேம்பர்ஸை வந்து தாக்கியிருக்குது, அந்த ஹார்பர்ஸ் ஃபெரியை தாக்கியிருக்குதுங்கிறத அதில் நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அப்பலாச்சியன் ட்ரையலில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸு நடக்குது அந்த வெர்ஜீனியாவில். இந்த மலைத்தொடரை பற்றின ஒரு மாநாடு நடக்குது. அங்கே வந்து லூரி போர்டிகர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அப்பலாச்சியன் ட்ரையலில் வந்து நடக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா அவர் பார்க்குறாரு. பைசன் லேர்ன்ஸ் ஆஃப் 9 மர்டர்ஸ் அந்த ட்ரையல். 1970 ட்ரையலில் எந்த அளவுக்கு கொலைகள் நடக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதில் 9 இடத்துல வந்து கொலைகள் நடந்திருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இன்க்ளூடிங் ரீசன்ட் டபுள் மர்டர் இன் த கிளேடு தே பாஸ்டு த்ரூ. ஸோ கிளேடில், அதாவது ஒரு பெரிய வளைவான ஒரு சரிவில் வந்து நடந்து போகுது, அங்கே 2 கொலைகள் நடந்தது வந்து நினச்சி பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து ட்ரையல் வந்து அவர் இப்போ தான் தெரியுது. அப்புறம் வந்து பென்சில்வேனியா பைசன் ட்ரைஸ் டு ரீஜாயின் த அப்பலாச்சியன் ட்ரையல். பென்சில்வேனியாவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அப்பலாச்சியன் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மைனிங், அதாவது சுரங்கப்பாதைகள் போட்டதுனால மலைத்தொடர்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலியாங்கிற டவுனு வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கப்பட்டிருக்குது, இப்பட்ட ஒரு யாருமே மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு அந்த டவுன் அமைஞ்சிருக்கிறத பார்க்குறாரு. தென் ஜிங்க் மைனிங், ஜிங்கோடைய அந்த
இதனால அங்குள்ள மவுண்டன் மலைகள் எப்படி அழிஞ்சிருக்குன்னு பார்க்குறாங்க. அண்ட் ஹி ஃபீல் சேட் தட் மெனி வில்லேஜஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வர் டிஸ்ட்ராய்டு ஃபார் இண்டஸ்ட்ரி. அங்கே இருக்க கிராமங்கள் விவசாய நிலங்கள் வந்து இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதுக்காக எப்படி அதெல்லாம் அழிக்கப்பட்டதுன்னு பார்க்குறாரு. அப்புறம் இப்போ யூரோப் கூட அமெரிக்காவுடைய அந்த அப்பாலிச்சன் ட்ரையலை கம்பேர் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, லக்சம்பர்க்குக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதில் நினச்சி பார்க்குறாரு. ஹி லைக் டு வாக்கிங் அட் ஸ்டேயிங் இன் காசி இன்ஸு. ஹி விஷஸ் த யூஎஸ் ஹேட் சிமிலர் ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ லக்சம்பர்க்கில் லண்டனில் கூடிய லக்சம்பர்க்கில் நடந்து போகிறதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய இதில் கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் காசி இன்ஸோடைய ஸ்டே பண்ணும்போது அமெரிக்காவுடைய இன்ஸும் மேட்சாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி சில இடத்துல வந்து யூரோப் அண்ட் அமெரிக்காவுடைய ட்ரையல் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கிறத நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் நியூ இங்கிலாந்து ஸ்டேட்ஸ் அங்குள்ள ஸ்டேட்ஸ்லாம் சொல்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஹைக்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரையல் இன் மேசாச்சுசெட்ஸ், வெர்மண்ட்டு, நியூ ஹாம்ப்ஷர் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. பைசன் ஸ்ட்ரகிள்ஸ் டு என்ஜாய் த ட்ரையல் வென் ஒன்லி ஹைக்கிங் ஸ்மால் பார்ட்ஸ். சில சின்ன சின்ன இடங்களை மட்டும்தான் அவரால் வந்து போய் என்ஜாய் பண்ண முடியல. மற்றபடி பெரிய பெரிய இடத்துக்குலாம் அவர் ஹைக் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறதா சொல்கிறாரு. அப்புறம் மவுண்ட் கிரெய்லாக் வந்து அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணதாக சொல்கிறாரு. அந்த அந்த இடத்துல வந்து நிறைய ஃபேமஸான ரைட்டர்ஸ்லாம் அங்கே பிறந்திருக்கிறாங்க. அவங்களாம் ட்ரையல் போயிருக்கிறாங்கன்னு அவங்க எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. நியூ ஹாம்ப்ஷரில் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அவர் பேர் பில் அப்து. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவரோட ரெயின் கோட்டை மறந்ததாகவும் அதனால் வந்து ஹைப்போதெர்மியாங்கிற நோய் அவருக்கு வந்ததாகவும் நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் அங்கே வந்து ஒரு லாட்ஜை வந்து பார்க்குறாரு. லாட்ஜில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு அங்கே போனதுக்கப்புறம் ஹைப்போதெர்மியாங்கிற அந்த உடம்பு அந்த நோய் வந்து எந்த அளவுக்கு மோசமானது இந்த ட்ரையல் போனதுனால வந்தது அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பைசன் அண்ட் கார்ட்ஸ் வந்து அந்த இடத்துல மறுபடியும் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா பிரிஞ்சு போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா இப்போ ஜாயின் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனிங்கிற இடத்துக்கு இப்போ வராங்க. அதுதான் வந்து அந்த ட்ரையலுடைய லாஸ்ட் பார்ட். அங்கே 2 பேர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரிமோட்டானது, ரொம்ப தூரமானது, எப்போதுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும், கஷ்டமான பகுதி. கார்ட்ஸ் த்ரோஸ் அவே எசென்சியல் ஐட்டம்ஸ் டு லைட்டன் ஹிஸ் பேக். ஆனால் அங்கே போகும்போதே கார்ட்ஸில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை வந்து தூக்கி எறிஞ்சிட்டான். ஏன்னா அவனால் தூக்கிட்டு நடக்க முடியல அப்படின்னு. அதனால் 2 பேருமே வந்து லகூனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல விழுந்துட்டாங்க. விழுந்து அங்கே தண்ணியில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு 2 பேரையுமே. அங்குள்ள சில ஹைக்கர்ஸ் வந்து இவங்களை எச்சரிக்கை பண்ணி அவங்கள கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் தே ரெஸ்ட் அண்ட் ஈட் வெல் இன் மான்சூன். அங்கே ஒரு மான்சூன் அதாவது ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து ஆர்கியூமெண்ட் வருது. வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த ட்ரையல் வந்து ரொம்ப மோசமானது, ரொம்ப கடினமானதுன்னு 2 பேருமே உணர்கிறாங்க. ஏன்னா இதில் போகும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்ட்ஸ் வந்து குடிச்சிருந்துருக்கான். அப்புறம் ஒரு ரிவரை கடந்து போகும்போது ரிவரில் உள்ளே விழுந்து அப்படியே இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கார்ட்ஸ் சொல்கிறான், கார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் ஹி ட்ரிங்க்ஸ் பிகாஸ் ஹி ஃபீல்ஸ் வித் அதர்ஸ். ஏன் நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னா, யார் கூடயும் நான் சேர முடியல, ரொம்ப அனாதையாக பண்ணேன், அதனால் என் மனசில் கொஞ்சம் பாரத்தை இறக்கணுங்கிறதுக்காக நான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒற்றுமை ஆயிடுவாங்க. சண்டையெல்லாம் அந்த ஆர்கியூமெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணி 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்து பைசன் வந்து குடிக்கிறதுக்கு நீரை தேடி ஒரு இடத்துக்கு போகிறான். போயிட்டுருக்கும்போது கார்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுவான். திரும்பி வரான் பைசன். அப்போ கார்ட்ஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டான். கார்ட்ஸ் மிஸ் ஆயிடுவான். மிஸ் ஆகி இறந்தே போயிடுவான். அவனால் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி தான் வந்து அந்த ட்ரையல் அனுபவத்தை வந்து பைசன் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பைசன் வந்து கார்ட்ஸை தேடி நைட்டு ஃபுல்லாக சுற்றி கொண்டே இருக்கிறான். மறுநாள் பார்த்திங்கன்னா கார்ஸ் ரொம்ப உடம்பு ரொம்ப பலவீனமாகி ரொம்ப அடி வாங்கி ரொம்ப ஏதோ உடம்பு ஃபுல்லாக காயமாயிருக்கும். அதுக்கப்புறம் இறந்து போயிடுவான். அங்கேருந்து தே டிசைட் டு எண்ட் த ஹைக் இயர்லி இந்த டவுன் ஆஃப் மிலோவுக்கு வந்து அவங்க வர்றாங்க. கார்ட்ஸ் வந்து அது இறந்து போன மாதிரி அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக ரொம்ப இதாகிருங்கிறத நினச்சி பார்த்துப்பான். ஆனால் அதுக்குள்ளே வந்து மறுபடியும் கார்ட்ஸுக்கு வந்து உயிர் திரும்ப வந்துடும். அதனால் வந்து கார்ட்ஸ் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம ட்ரையலில் போன லட்சியம் எதையுமே நம்ம அச்சீவ் பண்ணலை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உயிருக்கே வந்து உத்தரவாதமே இல்லாத மாதிரி இருக்குது இந்த பயணம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் பைசன் வந்து
அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த ஜேர்னியை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி மவுண்ட் கில்லிங்டனுக்கு வர்றாங்க. அங்கே வந்து அவங்களுடைய பயணத்தை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க அதாவது முக்கியமாக பைசன் வந்து 2100 மைலில் 850 மைலில் மட்டும்தான் அவங்களால ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. இருந்தாலும் அவன் மவுண்டன் மேன்ங்கிற ஒரு பெரிய ஒரு மலையெல்லாம் ட்ராவல் பண்ணி சாதனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மவுண்டன் மேன்ங்கிற டைட்டிலை அடைய முடியலைனாலும், அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு வந்து இயற்கையில் ரொம்ப பலமானது, ஒரு ஆற்றல் மிகுந்தது, யாராலுமே இயற்கையை வந்து வெல்ல முடியாதுங்கிறத வந்து அமெரிக்காவில் அந்த அளவுக்கு இயற்கை செல்வ வளம் ரொம்ப பெருகி இருக்குது. மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை தான் அமெரிக்காவில் இருக்குதுங்கிறத வந்து இந்த ட்ரையல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் வந்து இந்த டைட்டில் வந்து அ வாக் இன் த வுட்ஸ் ரீடிஸ்கவரிங் அமெரிக்கா. ஏன்னா யூரோப்பை விட அமெரிக்கா அந்த அளவுக்கு வந்து இயற்கை வளம் இருக்காதுன்னு நினச்சாரு. ஆனால் ட்ரையல் பண்ணும்போது தெரிஞ்சிருக்குது எந்த அளவுக்கு வந்து அந்த அப்பாலச்சியன் ட்ரையல் ரொம்ப பயங்கரமானது, இயற்கையை வந்து ஈஸியாக நம்ம எடப்பாட முடியாதுங்கிறத வந்து இந்த இது மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஐசோலேஷன், கம்பேனியன்ஷிப் அண்ட் கைண்ட்னஸ். ஒருத்தவங்க வந்து ட்ரையல் மூலமாக தனியாக யாருமே சர்வை பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு யாராவது கூட துணைக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் ஃபியர், டேஞ்சர், கண்டிப்பாக ட்ரையல் போகும்போது காட்டு வழி போகும்போது ஃபியர் இருக்கும், டேஞ்சர் இருக்கும், ஹியூமன் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும். எந்த அளவுக்கு ஹியூமன் வந்து ஃபாரஸ்ட்டை அழிக்கிறாங்க, அதனால் வந்து அங்குள்ள அனிமல்ஸ் தாக்கப்படுது, இயற்கை வளம் வந்து அது வந்து ரொம்ப பாதிக்கப்படுதுங்கிறதெல்லாம் வந்து இந்த ட்ராவல் மூலமாக பைசன் நமக்குலாம் சொல்கிறாரு.